உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில், காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பெயர்ச்சி நடக்குது. எப்படி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பெயர்ச்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜெய சாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜெய சாதக ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது
அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க. சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஜூன் மாதம் 2024 ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வலிமையாக குருவோட தன்னோட 5ஆம் இடமான பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த காலகட்டத்தில். அப்போ உங்களுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 குடையவர் அதே நேரத்தில் 10 குறையவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் சார்ந்த அமைப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த முன்னேற்றம், தொழில் சார்ந்த லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த சிந்தனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வேலை, தொழில், வருமானம் இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சொல்லக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆட்சி வளம் பெறாரு. அவர் கூட உங்கள் ராசிநாதன் வேற போய் சேர்றாரு. அப்போ என்ன நடக்குன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிறது. அப்போ இப்போயிலிருந்தே உங்களுடைய தொழில், வருமானம், லாபங்கள் அப்படிங்கிற விஷயம், குடும்பத்தின் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம், சேமிப்பு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்திலேருந்து தொடங்கக்கூடிய ஒரு நல்ல தொடக்க மாதமாக சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா சனி பகவான் நேரடியாக பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உடலில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து மறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள். சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது குரு பகவான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல விருகுது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு, தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் குடும்ப வருமானம் அமைகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க குடும்பத்தில் வந்து சேர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு 3க்கும் 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தொழில் சார்ந்த முயற்சி பண்ணவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழில் அமையும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கள மதிப்பாங்க, அங்கீகாரம் பண்ணுவாங்க. அரசு துறை சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு, அரசு துறை சார்ந்து முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்புகள் அப்படி இருக்குதா, அதுக்கான திசை ஓடுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தான், முழுக்க தொழில் வருமானம் சார்ந்து தான் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. லாபங்கள் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது.
தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கும் அடைச்சி அது போக மீதியை பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமாக மாற்றக்கூடிய தொழில்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்து செய்வீங்க. அதுவும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் பேச்சின் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ஜூன் மாதத்தோட பிற்பகுதியில் போகிறதுனால உங்களோட பேச்சால் நல்ல வருமானம் வரும். நல்ல ஒப்பந்தங்களை முடித்து அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய, சேமிக்கக்கூடிய, குடும்பத்தின் தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல்.